ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் ஜோசப் ராஜா அவர்கள். நான் இன்று பேசும் கருத்துக்கள் ஒரு அரசியல் கட்சிக்கான கருத்துக்கள் அல்ல. மாறாக உங்கள் வாழ்க்கை பற்றி, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி ஒரு உண்மையான மாற்றத்துக்கான அரசியலை உங்கள் முன் வைக்க உள்ளேன். ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்று நிம்மதியாக இருக்கின்றதா? உங்கள் குழந்தைகளுக்கு தரமான இலவசமான கல்வி கிடைக்கின்றதா? நீங்கள் அரசு அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்கள் செல்லும் போது உங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுகிறதா? உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா? நீங்கள் செலுத்தும் வரி உங்களுக்காக சரியான முறையில் செலவிடப்படுகிறதா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இன்று அரசியல் எப்படி ஆகிவிட்டது என்றால், தேர்தலுக்கு முன் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள், வெற்றி பெற்ற பிறகு வாக்குறுதிகள் அனைத்தும் காணல் நீராக மறைந்து விடுகின்றன. அரசியல் மீதமுள்ள நாட்கள் அனைத்தும் ஊழல், லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசியல் தலைவர்கள் மக்களை பற்றி யோசிப்பது மிக குறைவாக உள்ளது. ஆனால் இந்த அரசியல் கலாச்சாரத்தை உடைத்த ஒரு சக்தி இந்தியாவில் உருவாகி உள்ளது. அதுதான் மாற்றத்துக்கான அரசியல், ஆம் ஆத்மி கட்சி. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கூட கொடுக்காமல் டெல்லி, பஞ்சாப், குஜராத், கோவா, காஷ்மீர், உத்தரகாண்ட் மற்றும் இந்தியா முழுக்க ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது. கட்சி துவங்கிய 10 ஆண்டுக்குள் தேசிய கட்சியாக வலுவெடுத்துள்ளது. இந்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரே தலைவர், மாமனிதர், ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர், டெல்லியின் முன்னாள் முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். கை நிறைய சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை அனைத்தையும் விடுத்து மக்களுக்கான ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த உன்னத தலைவர். ஏழை மக்கள் அரசு அலுவலகங்களில் சந்திக்கும் அவலங்களை பார்த்தார். ஊழல் ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். இவை அனைத்தையும் மாற்ற முடிவு செய்தார். தனது IRS வேலையை ராஜினாமா செய்தார். ஊழலுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தார். இந்த மாற்றத்துக்கான விதையாக RTI, தகவல் அறியும் உரிமை சட்டம், அரசு மற்றும் அதிகாரிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்கும் உரிமையை பெற்றுத்தந்ததில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் பங்கு மிகப்பெரியது. ஊழலை ஒடுக்க லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வருவதற்காக இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்ற மாபெரும் இயக்கத்தை கட்டியமைத்து ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வந்தவர். அதனைத் தொடர்ந்து சாதாரண மக்களும் எளிய மக்களும் நேர்மையான அரசியலை கொண்டு செல்லும் வகையில் 2012 ஆம் ஆத்மி கட்சியை துவக்கினார். கட்சி துவங்கிய ஒரு வருடத்திற்குள் நமது இந்திய தேசத்தின் தலைநகரான டெல்லியில் ஆட்சியை பிடித்தார். டெல்லியில் 2வது முறை போட்டியிட்டு 70க்கு 67 சீட் என்ற அடிப்படையில் வெற்றி கண்டார். 3வது முறையும் போட்டியிட்டு 70க்கு 63 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். டெல்லியில் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக 20,000 லிட்டர் குடிதண்ணீர் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்குமாறு செய்தார். இலவச தரமான மருத்துவ சேவை, டெல்லியில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் மொஹல்லா கிளினிக், இலவச மருத்துவமனைகளை உருவாக்கி ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான கல்வி என்பதை உறுதிப்படுத்தினார். அது மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளுக்கு ஈடாக பல மிகப்பெரிய மருத்துவமனைகளை கட்டி எழுப்பினார். இந்தியாவிலே முதல் முறையாக பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செல்லலாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இதன் மூலம் பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார உயர்வுக்கு வழிவகுத்தார். ஆம் ஆத்மி கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மற்றும் மேயர் போன்ற முக்கிய பொறுப்புகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக டெல்லி முழுவதும் CCTV கேமராக்கள், தெரு விளக்குகள் அமைத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார். ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு சேர்க்கும் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு அரசு அலுவலகங்களில் உரிய மரியாதை கொடுக்கும் வகையில் பல திட்டங்களை முன்னெடுத்தது மட்டுமல்லாமல் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், பட்டா போன்ற பல அரசு ஆவணங்கள் அவர்களின் வீட்டுக்கே வந்து சேரும் வகையில் சேவையாற்றினார். ஊழலை முழுவதுமாக ஒழித்திட ஊழல் புகா எண் என்ற 24 மணி நேர சேவையை அறிமுகப்படுத்தினார். இதில் பெறப்படும் புகார்கள் யார் மீது வந்தாலும் அரசு அதிகாரிகள், மந்திரிகள், MLAக்கள், கவுன்சிலர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுத்தார். அதன் விளைவாக ஊழலற்ற ஆட்சி டெல்லியில் உருவானது. முதியோர் உதவித்தொகை, பெண்கள் உதவித்தொகை மற்றும் போலீசார் பணியில் இருக்கும்போது இறந்தால்
அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு என்று பல திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினார். ஒரு நல்ல அரசானது தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர், மின்சாரம், தரமான சாலைகள் மற்றும் மக்கள் மேம்பாட்டுக்கான திட்டங்களை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இலவசங்களை முன்னெடுத்தது ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். எத்தனை இலவசங்களையும் கொடுத்தும் இந்தியாவிலே கடனே இல்லாத ஒரு மாநிலம் என்றால் அது டெல்லி என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். டெல்லி மாடல் சாதனையை தொடர்ந்து பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி 117க்கு 92 என்ற அடிப்படையில் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடைந்து பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சியின் சாதனைகள் தொடர்கின்றன. இதனைத் தொடர்ந்து கோவாவில் 2 எம்எல்ஏக்கள் 7% ஓட்டு, குஜராத்தில் முதல் தேர்தலிலே 5 எம்எல்ஏக்கள் மற்றும் 14% ஓட்டு வங்கியை பெற்றது. மற்றும் காஷ்மீரில் உத்தரகாண்ட், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று இந்தியா முழுக்க தனது கால் தடத்தை பதித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி. இதன் காரணமாக இந்தியாவிலே கட்சி துவங்கி 10 ஆண்டுக்குள் தேசிய கட்சியாக உருவெடுத்த ஒரே கட்சி என்ற பெருமையை ஆம் ஆத்மி கட்சி தட்டி சென்றது. ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி மீது எங்கள் தேசிய தலைவர்கள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு மணிஷ் சிசோடியா, திரு சத்யேந்திர ஜெயின் போன்ற தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகளை தொடுத்த ஒன்றிய அரசின் சதி திட்டங்களை முறியடித்து டெல்லி நீதிமன்றம் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் எந்த ஊழலிலும் ஈடுபடவில்லை என்று தீர்ப்பளித்து நீதியும் நேர்மையும் நிலைநாட்டியது. இதுபோல் பல நெருக்கடிகளை மதவாத சக்திகள் உருவாக்கினாலும் அதை எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்ற அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி நடை போடுகின்றது. இன்று இந்தியாவில் வேகமாக வளரும் கட்சி எது என்று நீங்கள் இணையத்தில் தேடினால் அதற்கு பதில் ஆம் ஆத்மி கட்சி என்றே வரும். ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி மாடல் வாக்குறுதி அல்ல, நிரூபிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் ஆம் ஆத்மி கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களுடன் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்களுக்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டுள்ளது. உதாரணமாக தமிழ்நாட்டில் எங்கள் போராட்டங்கள் பேச்சு மட்டும் பேசவில்லை, களத்தில் இறங்கி போராடியுள்ளோம். ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள். முன்னாள் அதிமுக அமைச்சர் ஊழலுக்கு எதிராக போராட்டம். 50க்கும் மேற்பட்ட எங்கள் தோழர்கள் சிறை சென்றார்கள். ஊழலுக்கு எதிராக பல தெருமுனை கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள், கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்கின்றோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI ஆக்ட் பயிற்சி கொடுத்து அதன் மூலம் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளோம். 8 வழி சாலை எதிராகவும் போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற போராடினோம். அதில் வெற்றியும் கண்டோம். அதிகார வர்க்கத்துக்கு பயப்படாமல் தமிழக மக்களுக்காக துணை நின்றோம். லோக்காயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய பெண்கள் சக்தி உரிமை மீட்பு மாநாடு நடத்தினோம். ஊழலில்லா தமிழ்நாடு, தேச ஒற்றுமைக்காக மாநிலம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அதற்கு தீர்வும் கொடுத்தோம். விவசாயத்துக்கு எதிராக சட்டங்களை எதிர்த்து உழவு பாதுகாப்பு மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் நடத்தினோம். சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஒன்றிய மாநில அரசுகளின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு மக்களோடு நின்று குரல் கொடுத்து அதற்கு தீர்வும் கண்டோம். ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் அதன் செயல்பாடுகள் தன்னாட்சி வழியிலே இருக்கும். ஆம் ஆத்மி கட்சி எப்போதும் மக்கள் பக்கம். இது ஒரு கட்சி மட்டும் அல்ல, இது ஒரு தேசிய மாற்றத்துக்கான இயக்கம். ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, மக்கள் பணம் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் மக்கள் பணம் மக்களுக்கே திரும்புகிறது. ஓட்டுக்கு பணமே கொடுக்காமல் ஆம் ஆத்மி கட்சி வெற்றியானது டெல்லியில் சாத்தியமாகும் போது, பஞ்சாபில் சாத்தியமாகும் போது தமிழ்நாட்டில் ஏன் முடியாது? உங்கள் எதிர்பார்ப்பு எங்கள் செயல். நல்ல கல்வி, தரமான மருத்துவம், பெண்களுக்கு சுதந்திரம், குறைந்த வாழ்க்கை செலவு, ஊழலில்லா அரசு. இது கனவு இல்லை, இது நிஜமாக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களே, தேசிய கட்சியான ஆம் ஆத்மி கட்சியில் இணையுங்கள். தமிழர்களின் புகழ் தேசமெங்கும் பரவட்டும். இப்போது நடக்கவுள்ள தேர்தல் இது ஒரு தேர்தல் மட்டும் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் நம் தேசத்தின் எதிர்காலம். அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், நாங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றோம். ஆம் ஆத்மி கட்சியை ஆதரிப்பேர், துடப்பம் சின்னத்திற்கு வாக்களிப்பேர். உங்கள் ஆதரவை எதிர்நோக்குகின்றேன். மாற்றத்துக்கான தமிழகத்தை நாம் அனைவரும் உருவாக்குவோம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.